அவர் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்குகிறார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவருக்கு இருந்தது. அவர் திகில் அடைந்தார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். அவர் முகங்குப்புற விழுந்தார். அவர் தரையிலே விழுந்தார். அவர் முழங்கால் படியிட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா 22:44 லூக்கா பதிவு செய்கிறார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. மருத்துவ வார்த்தையில் ஹீமோடிட்ரோசிஸ், ஒரு நபர் மிகுந்த ஆழ்ந்த துக்கத்தில் காணப்படும் பொழுது அவருடைய தலையில் உள்ள அந்த இரத்த நுண்குழாய்கள் வெடித்து வியர்வை துவாரங்கள் வழியாக அந்த ரத்தம் வெளியேறும். அதுதான் இயேசு கிறிஸ்து இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். லூக்கா ஒரு மருத்துவர். கிறிஸ்து சிந்திய ரத்தம் இடிநாள் என்பது லூக்காவுக்கு தெரியும். கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலை, அவருடைய நிலை எதை பிரதிபலிக்கிறது? புரியுதா? இங்க யார் இருக்குதுன்னு சொல்லி புரியுதா? இந்த நிலை யாருக்கு இருக்குன்னு சொல்லி புரியுதா? தேவகுமாரன் படைச்சவர். அவருடைய துக்கமும் வியாகுலமும் திகிலும் கண்ணீரும் தரையிலே விழுந்து முழங்கால் படியிடுதலும் ரத்தம் பெருந்துளிகளாய் கீழே விழுவதும் எதை குறிக்கிறது? இயேசு வெறுமனே மெய்யான தேவனும் மாத்திரமல்ல, அவர் மெய்யான மனிதனுமாகவும் இருக்கிறார். இந்த கெத்செமனே தோட்டத்துல முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து தன் முழு சரீரமும் மண்ணில் படும்படியாக விழுந்து கிடக்கிற அந்த நபர் வேறு யாரும் இல்லை. அவர் முழுமையான பரிசுத்தமான தேவனுடைய ஒரே நேசகுமார். சகல தூதர்களும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டிய அந்த நபர் இப்பொழுது மண்ணில் பாவமான பூமியில் முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கிறார். சகல வான தூதர்களும் படைப்புகளும் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழ வேண்டுமே, அந்த நபர் தான் இப்பொழுது இங்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆனால் பாதபடியாகிய அந்த பூமியை படைத்த கடவுள் முழங்கால் படியிட்டு மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். படைத்தவரை ரத்தம் சிந்த வைத்தது யார்? ராஜாவை மண்டியிட செய்தது யார்? உடைய பாவம் இரட்சகரை பரலோகத்திலிருந்து இறங்கி வர செய்தது. பாவம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். பாவம் உங்களுக்கு வலியை கொடுக்கும். நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு வேதனையை கொடுக்கும். நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும். நீங்க செய்யற பாவம் குடும்பத்துல சமாதான குலைச்சலை ஏற்படுத்தும். நீங்க செய்யற பாவம் உங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கும். நீங்க செய்யற பாவம் ஒரு நாள் உங்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணியே ஆகும். நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு வியாதியை கொடுக்கும். நீங்க செய்யற பாவம் உங்களுக்கு மரணத்தை கொடுக்கும்.